ஏன்னா எங்களோட நிறைய டைம் நாங்கள் அங்கே வந்து பிபிஎஸ் பண்ணும்போது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த நாட்கள்லாம் இனிமையான நாட்கள், மறக்கவே முடியாது. மலரும் நினைவுகள் மாதிரி பழைய ஞாபகம் வரும்போதெல்லாம் நாங்கள் அந்த பிபிஎஸ் ரேலி பண்ணது, எம்ப்ராய்டரி ரேலி பண்ணது ஞாபகம் வரும்போது வருது உங்களோட ஃபேஸ். ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை திரும்ப மீட் பண்றதுல இந்த ஜூம்ல. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்து வரும்போது ஆக்சுவலா ஒரு 2015ல இருந்து இப்போ 2020ல இருக்கோம் இல்லையா? இந்த 5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா எங்க லைஃப்ல வந்து நாங்க எம்ராய்டரி முடிச்சு டைம் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டே இருந்தது, ஒண்ணு மாத்தி ஒண்ணு. ஸோ இந்த கோவிட் வந்தப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த மோடி சொன்னார் இல்லையா, இது மாதிரி லாக்டவுனு, வீட்டை விட்டு வெளில போக கூடாது நீங்க அப்படிங்கும்போது ஆக்சுவலா சேலஞ்சஸ் எல்லாம் எங்களோட சேலஞ்சஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணி இந்த இயர் பிகினிங்ல தான் 2020ல தான் நாங்க வந்து சரி இனிமே ரொம்ப சீரியஸா பண்ணணும் பிசினஸ, நம்ம வந்து அடுத்த லெவல் போய் முடிச்சிடணும், இதை வந்து டைமண்ட் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு சீரியஸா முடிவு எடுத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்தது. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள வந்து பயம் என்ன அப்படின்னா, என்னடா அது ஒரு 5-6 வருஷமா மாத்தி மாத்தி சேலஞ்ச் வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம பர்சனல் லைஃப்ல வந்து சேலஞ்சு. இப்ப நம்ம சேலஞ்சே இல்ல அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு இருக்கோம், சேலஞ்சே வராதுன்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப போய் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு, இப்போ வந்து வீட்டை விட்டு வெளில போக கூடாது அப்படின்னா எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்னு ஒரு 2-3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மண்டை காஞ்சு போச்சு. சரிங்களா? ஆக்சுவலா பயம் தான் வந்ததுன்னு சொல்லணும் மனசுக்குள்ள. பட் அதுக்கப்புறமா தான் ஒரு நாட்கள் போக போக என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இது வந்து சேலஞ்ச் கிடையாது, நமக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு. சரிங்களா? கோவிட் வந்து பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஓவர், எங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்த பிசினஸ் வெளியில இருக்கிற எல்லா பிசினஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிபட்டிருக்கு. நீங்க எந்த பிசினஸ் வேணா எடுத்துக்கோங்களேன், ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், காலேஜ், ஸ்கூலு, அதுக்கப்புறமா வந்து கேட்டரிங் பண்றவங்க, பியூட்டி பார்லர் பண்றவங்க, ஷூ கடை வச்சிருக்கிறவங்க, துணி கடை வச்சிருக்கிறவங்க, சரியா, காய்கறி வியாபாரம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா காய்கறி வியாபாரம், மளிகை வியாபாரம், அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியும் நம்மளோட இண்டஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா தான் பூமிங்கா இருந்தது. அதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 to 80% இண்டஸ்ட்ரீஸும் பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அஃபெக்ட் ஆச்சு. பட் நமக்கு வந்து நிறைய பேர் நம்ம இந்த ஜூம் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிச்சவங்களுக்கு கோடி நமஸ்காரம் பண்ணலாம். சரிங்களா? அந்த ஜூம் வந்து பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு. ஸோ இந்த ஜூம் மூலமா வீட்ல இருந்தே வந்து இந்த பிசினஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. பிளஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் 15 வருஷமா ஓடிட்டு இருக்கும்போது எல்லாருமே கேட்பாங்க, வேலைக்கு போற லேடிஸ் எல்லாம், இந்த மீட்டிங் வந்தேதான் ஆகணுமா, நாங்க வந்து ஃபேஸ் மீட்டிங்க்கு வரணுமா, ஓப்பன் மீட்டிங்க்கு வரணுமா, வீட்ல இருந்தே நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க கேக்குறோம் அப்படின்லாம் நிறைய லேடிஸ் வந்து எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் எஸ்பெஷலி லேடிஸ், நான் வந்து லேடிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறேன். சரிங்களா? ஸோ லேடிஸ்க்கு வந்து நம்ம மேரேஜ் ஆகி நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிற வரலும் நம்ம வந்து சுதந்திர பறவைகள், நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணலாம், ஹாப்பியா இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவானப்ப, குழந்தைங்க வந்துட்டோம், நமக்கு வந்து ஃபேமிலி வந்து ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல டாப்ல வந்துடுறாங்க. ஸோ குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி வேலைக்கு போறது, எப்படி பாத்துக்கிறது ஃபேமிலிய அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லா லேடிஸ்க்கும் தள்ளப்படுறோம். பட் பணத்துக்காக ஓடுறோம். பட் இந்த ஜூம்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி அண்ட் ஒர்க் பேலன்ஸ், ஒர்க் லைஃப் ஃபேமிலி இது மூணுமே சொல்லலாம், லேடிஸால சூப்பரா பேலன்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ண முடியும். அண்ட் அந்த கம்பெனில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்றாங்க நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ என்னைக்கு இமீடியட்டா பாருங்க அந்த வந்து மாறிட்டாங்க ஜூம்க்கு. சரிங்களா? ஒரு 2-3 டேஸ் கூட ஆளு அவங்களுக்கு வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்றதுக்கு. எல்லா ட்ரைனிங்கும் வந்து மீட்டிங்ல புரோட்டீன் வாரம் ஆக்சுவலி பண்ணாங்க, நிறைய ட்ரைனிங் குரூப்ல கொண்டு வந்தாங்க. சரிங்களா? நாங்கெல்லாம் ஆம்பே ஆபீஸ்ல ட்ரைனிங் ப்ரொமோட் பண்ணிட்டு 50 பேர் 60 பேர், ஜெனிஃபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வருவாங்க, தனுஜா பெங்களூர்ல இருந்து வருவாங்க, அவங்க உட்காந்து வச்சுட்டு ஹால்ல ஒரு 50 பேர் 100 பேருக்கு போன் பண்ணி கூப்பிட்டா கடைசியில ஹால்ல 15 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா? நிறைய மீட்டிங் இது மாதிரி ப்ரொமோட் பண்ணி ஆம்பே ஆபீஸ் கூப்பிட்டா ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ், நம்ம வந்து ஒரு 100 பேருக்கு ப்ரொமோட் பண்ணா 20 பேர் தான் வருவாங்க. பட் இன்னைக்கு 100 பேருக்கு ஜூம் ப்ரொமோட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் 75 பேர் ஜூம்ல வந்து உட்கார்ந்தாங்க. சரிங்களா? அப்படின்னா என்னன்னா ப்ராடக்ட் நாலேஜ் வந்து குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஒரே நாளைக்கு வந்து என்னைக்காவது நம்ம 3 மீட்டிங் 4 மீட்டிங் அட்டன் எல்லாம் பண்ணிருப்போமா பிசிக்கலா? யோசிச்சு பாருங்க. வீட்டுல வந்து நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா வீட்டுல இன்லாஸ் இருப்பாங்க, அவங்களையும் கவனிச்சுட்டு, உங்க பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து அவங்களையும் கவனிச்சுட்டு, உங்க குழந்தைங்களை கவனிச்சுக்கிட்டு, அப்புறமா ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிட்டு வெளியில போனோம் அப்படின்னா நம்மளால
காலையில இருந்து 3 ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. மத்தியானம் ஒரு சோஷியல் மீடியா ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணேன். இப்போ ஓப்பன்ல உங்களோட கலந்துட்டு இருக்கேன். இது முடிச்ச உடனே எங்க டீமுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து ஸ்ரீநாத் பண்றாரு. சோ இது மாதிரி ஒரு நாளைக்கு 3 மீட்டிங், 4 ஜூம் மீட்டிங், ஓகேங்களா. சோ பசங்களோடயும் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க முடியுது. பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ண முடியுது சரிங்களா. அவங்களோடயும் இருக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. பிளஸ் ஆல் த டைம் வி ஆர் வெரி பாசிட்டிவ். பேசுறது, செல்ஃப் டாக், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து இப்ப டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சோ இந்த ஜூம்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிசிஸும் வந்து பிளக் இன் பண்றாங்க, மீட்டிங் எல்லாம் கஸ்டமர்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏபிஓஸ் நிறைய அட்டென்ட் பண்றாங்க. சோ இதெல்லாம் பண்றதால என்ன ஆகுதுன்னா ப்ராடக்ட் பத்தின என்கொயரிஸ் நிறைய வருது, வால்யூம் நிறைய வருது சரிங்களா. சோ இது வந்து பிளஸ்ஸிங்கா இல்லையா? ஓகே, டெஃபினட்டா பிளஸ்ஸிங் தான் சரிங்களா. சோ நிறைய பேர் இப்போ ஒரு 10 பேர் அட்டென்ட் பண்ண இடத்துல ஒரு 30 பேர், 40 பேர், 50 பேர் அது மாதிரி அட்டென்ட் பண்றாங்க. சோ நிறைய வால்யூம் ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸ்ல நம்ம இந்த பிஸ்கல் இயர் வந்து நமக்கு ஆகஸ்ட்ல முடியுது. இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு சரிங்களா. இந்த 3 மாசத்துல நீங்க எல்லாருமே இது மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய பேரோட போன் பண்ணி பேசலாம், ஃபேமிலியை நல்லா பாத்துக்கலாம். சோ இதெல்லாம் சேர்ந்து கலந்து பண்ணும்போது நீங்க வந்து எப்பயுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கவே மாட்டீங்க. ஃபேஸ்ல வந்து எப்பயும் ஒரு சந்தோஷம், மனசுல ஒரு நிம்மதி, நம்ம நிறைய பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபீலிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு மட்டும் உங்களுக்குள்ள மட்டும் இல்ல, உங்க டீம்லயும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இதுக்கு இந்த பிசினஸ்க்கு முன்னாடியே எங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிட் லைஃப் மாதிரி தான். நானும் சாரும் வீட்லயே தான் இருப்போம். ஏதாவது மீட்டிங்னா தான் வெளில இருப்போம். எங்க பசங்க வெளில போயிடுவாங்க, என் பொண்ணு வந்து காலேஜுக்கு போயிடுவா, என் பையன் வேலைக்கு போயிடுவான் சரியா. அவங்களதான் மீட் பண்றது வாரத்துல ஒரு நாள், சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. அவங்க போயிட்டு வந்தாலும் ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய டைம் கூட அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 4 பேருமே சேர்ந்து இருக்கோம் சரிங்களா. ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதோட எல்லாமே சரிங்களா. நிறைய growth வந்து டெஃபினட்டா இந்த ஜூம்னால நடந்துட்டு இருக்கு, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜினால நடந்துட்டு இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க அப்ளைன்ஸோட நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்க, நிறைய பேசுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் சைடு இது மாதிரி அப்படின்னா ஸ்பான்சரிங் சைடும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ப்ராசஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. நாங்கெல்லாம் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. யூஎஸ் வந்து ஓபன் மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ பாம்பேல வந்து ஒரு ஹிந்தி ஓபன் அட்டென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஆந்திரால வந்து ஒரு தெலுங்கு ஓபன் வந்து பிளான் பண்ண முடியும். தெலுங்கு நம்ம டீம்ல தெலுங்கு கப்பல் இருக்காங்கன்னா தெலுங்கு பீப்புளுக்கு வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ண முடியும். நம்ம பார்க்க முடியும், ஆக்சுவலா விஷுவலா பார்க்க கூட முடியும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. ஸோ இன்னைக்கு த்ரூ அவுட் இந்தியா வந்து நிறைய இது மாதிரி ஓப்பன் மீட்டிங்ஸும் நம்ம வந்து டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ப்ரமோட் பண்ணி பிளக்இன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல க்ரோத் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இது வந்து சேலஞ்ச் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே ஒரு பிளெஸிங் தான், பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஸோ நல்லா யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க எல்லாருமே நல்லா வளர முடியும். நாங்க அடுத்த தடவை உங்களுக்காக ஒரு ஓபன் பண்ணும்போது நிறைய புது பின்ஸ் பிரேக் ஆயிருப்பீங்க, சந்தேகமே கிடையாது சரிங்களா. So with that I would like to end and help me welcome you. Thanks a lot. Okay, awesome. So குயிக்கா ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் என்னுடைய. ஓகே, my experiences and a little bit of insight. Okay, so ஒன்று வந்து இந்த விஜய் சொன்ன மாதிரி the business is really changed. Okay, completely changed its business. Okay, and it is changed for the better, right? It is changed for the better in the sense that விஜய் சொன்ன மாதிரி there is see in the businessல வந்து எல்லாமே leverage தான். Okay, ரைட். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே நாங்க வந்து ஒரு பேஸ் மீட்டிங் நடத்துவோம். வெட்னஸ்டே ஒரு பேஸ் மீட்டிங், சண்டே ஒரு ஓப்பன், இது 2 தான். ஓகே, அம்பத்தூர்ல இருக்கிறவங்கள இங்க கூப்பிட முடியாது, ஏன்னா நாங்க கிண்டியில இருக்கோம். அம்பத்தூர்ல இருந்து கிண்டிக்கு ஓப்பன் வான்னு கூப்பிட முடியாது. ஓகே, பிகினிங்ல கூப்பிட்டு இருந்தோம், பட் ஸ்லோலி அந்த பிகாஸ் ஆஃப் த டிராபிக் அண்ட் திங்ஸ் லைக் தட் இட் பிகேம் இம்பாசிபிள் ஃபார் சம்படி இன் அம்பத்தூர் டு கம். அப்படியே அவர் வந்தாலும் ஆபீஸ்ல இருந்து டைரக்டா வருவார், ஒய்ஃபோட வர மாட்டார். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ் வேர் தேர். பட் இன்னைக்கு 2 things have happened. One, the entire world has become one. Okay, local மாதிரி ஆயிப்போச்சு world. Okay, right. So நாங்க வந்து ஹியூஸ்டன்ல இருக்கிற மீட்டிங் ஓபன் மீட்டிங்ல கலந்துக்கிறோம், நாங்க வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஓபன் மீட்டிங்ல கலந்துக்கிறோம். ஓகே, எங்க அப்ளைன் வந்து ராட்ஷா கோ டைமண்ட் அப்படின்னு நடத்துறாரு. ஓகே, ராட்ஷா கோ டைமண்ட்க்கெல்லாம் இங்க போகணும்னு யூஎஸ் போகணும், அது வந்து ஒரு ட்ரீமா வச்சிருந்தோம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல நடக்கிற கோ டைமண்ட் ஜூம்ல நடக்குது. So we are going to be in that. Okay, right. And the business has become faster. Okay, the reason it has become faster is, okay, one na sonna mari the product deliveries have improved. Okay, collect on order has come.
அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ப்ராசஸ்ன்னு ஒண்ணு வந்திருக்கு. ஓகே, அந்த ப்ராசஸ்ல தான் ஒரு 2 விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து யூஸ்வலா இட் வாஸ் டேக்கிங் a lot of time. புக்கை படிச்சு அதுக்கப்புறமா வந்து அவரை ஓப்பன் கூப்பிட்டு வாரத்துக்கு ஒரு ஓப்பன் நடக்கும், அதுக்கு கூப்பிட்டு ஓகே அவர் அந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த புக்கை படிக்கலன்னா அந்த வாரம் மிஸ், அதனால அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி இன்னொரு இப்படிலாம் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 4 வாரம் 5 வாரம் 6 வாரம் போயிட்டு இருக்குது ஒருத்தரை லான்ச் பண்றதுக்கு. இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து 6 days 7 days தான் டார்கெட்டே பண்றோம். ஓகே, because there are so many opens happening and we have understood process better. Process என்ன ரொம்ப சிம்பிள். ஓகே, ப்ராசஸ்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நான் திருப்பி சொல்றது இது ஒண்ணுதான். ஓகே, we have very little time. And the very little time, because you are already employed somewhere, you have a family, you have very little time. And the very little time நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். So when we are investing, we wanted good return on investment. ரொம்ப சிம்பிள். Because as a businessman, என்னுடைய டைம் நான் போடுறேன்னா எனக்கு அது ஒரு ரிட்டர்ன் வரும். ஓகே, ஸோ நான் போடுற டைம், இந்த நபர்கிட்ட நான் போடுற டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லைன்னா வேஸ்டா? ஓகே, எனக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் வேணும் that it will be an investment. Okay, later on maybe it will not turn out to be as good an investment. That is okay. But to start with, I should know that it is an investment. Okay, so அதுக்கு will it be an investment ன்றதுக்காக I go take him through a small selection process. That's all. I want to be sure நம்ம டீம்ல வர ஆள்கிட்ட that he has got a dream. Okay, he is transparent. I go by very few things, right? அவருக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் இருக்கா? ஓகே, ட்ரீம் நம்பர் 1 ட்ரீம் இருக்கா? ரெண்டாவது அவருக்கு ஒரு பணிவு இருக்கா? ஒரு அக்கௌண்டபிளா இருக்கிறாரா? நான் ஏதாவது போன் பண்ணேன்னு எடுக்க முடியலன்னா கூட அவர் அப்புறமா கால் பண்றாரா? ஓகே, ரைட். அண்ட் அந்த அப்ரிஷியேட் பண்றாரா? ஓகே சார், நீங்க ஏதோ ஒரு MG1 இல்லைன்னா அவரோட ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன்னா அதுக்கப்புறமா ஒரு மெசேஜ் ஏதாவது அனுப்புறாரா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாரா? ஒன்னு பசி இருக்கா, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரா? இன்னொன்னு என் டைம் அப்ரிஷியேட் பண்றாரு. மூணாவது அக்கௌண்டபிளா இருக்கிறாரா? எடுக்க முடியலன்னா அவர் சொல்றாரா, என்னால எடுக்க முடியல சார், மீட்டிங்ல இருந்தேன், நான் அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிடுறாரா? ஓகே, ஒருவேளை போர்ட் பிளானுக்கு வர முடியலன்னா முன்கூட்டியே மெசேஜ் அனுப்புறாரா? அடுத்தது எப்போன்னு சொல்லுங்க, நான் வரேன்னு சொல்றாரா? These are the pointers. That's all. Basic things. Simple basic things இருந்ததுன்னா I take him along with the process. That's all. The process ன்றது வந்து we use it to select people. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா they use it to reject people. Okay, reject பண்றதுக்கு கிடையாது process. Process is for selecting people. It is not for rejecting people. Okay, நம்ம ப்ராசஸ்ல ஒருத்தரோட உட்காந்து பேசும்போது நம்மளுடைய what should be our mindset is இவர் வந்து பிசினஸ் எப்படி கொண்டு வரலாம்? ஓகே, கொண்டு வந்தா நமக்கு டைம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்குமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கணுமே ஒழிய இவரை நம்ம எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காரக்கூடாது. முக்காவாசி பேர் ப்ராசஸ ஒரு பாஸ்டர் காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, தயவுசெய்து ப்ராசஸ்ல பாஸ்டரை காமிக்காதீங்க. பாஸ்டர் வந்து உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் உங்களோட பாஸ்டரை ஒழிய அவனை ரிஜெக்ட் பண்றதுல இருந்து கிடைக்கிறது உங்களுடைய பாஸ்டர் கிடையாது. ஓகே, தட் இஸ் ஒன். செகண்ட் திங், இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் us we want a பக்கா டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ட்னர். ஓகே, அவரை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். வந்த நாள்ல இருந்து அவர் 100 PV பண்ணணும், வந்த நாள்ல இருந்து அவர் புக்கை படிக்கணும், வந்த நாள்ல இருந்து அவர் CD கேட்கணும். ஓகே, எல்லாம் பக்காவா பினிஷ்டு ப்ராடக்ட் வரும்போதே ஒரு பினிஷ்ட் ப்ராடக்டா வந்ததுன்னா நமக்கு வந்து டைம் மிச்சமாச்சு, நமக்கு வந்து பிசினஸ் ஃபாஸ்டா வருமாச்சு. நம்ம நினைச்ச சில்வரையோ நம்ம நினைச்ச பிளாட்டினமையோ இல்லைன்னா அடுத்த பின் லெவலையோ BFI BBA இன்னும் அது ஃபாஸ்டா அடையலாமே அப்படின்னு சொல்லிட்டு we are looking for somebody who is finished. Okay, right? So you cannot do that. இது வந்து see the process வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஓகே, அந்த ஒரு it is like a measuring tool. Okay, it is like a measuring tool. அளவு பார்க்கிறது. ஓகே, ஸோ அளவு தான் பார்த்து இவருக்கு சூட்டபிளா இருப்பாரு, கரெக்டா ஃபிட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம்ல எடுத்துக்க முடியுமே ஒழிய ஒரு ரெடிமேட் ஷர்ட்டை போட்டுக்கிற மாதிரி நம்ம போய் ரெடிமேடா எடுத்துட்டு வர முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் வேர் வி கமிட் தி மிஸ்டேக். இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்ட்னர் தேடுறது இல்ல, நம்ம மத்தவங்க நிறைய பேரை மிஸ் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த E குவாட்ரண்ட் இருக்கு, S குவாட்ரண்ட் இருக்கு, B குவாட்ரண்ட் இருக்கு. ஓகே, இது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே எல்லா குவாட்ரண்ட்ல இருந்தும் ஆளுங்க இருப்பாங்க. ஓகே, இப்ப E குவாட்ரண்ட் வந்து கஸ்டமர்ஸ் எடுத்துப்போம், S குவாட்ரண்ட் வந்து வெண்டார்ஸ் எடுத்துப்போம். இப்ப எந்த ஒரு கம்பெனியை பார்த்தாலும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்தாங்கனாலும் E குவாட்ரண்ட் இருப்பாங்க, which is basically customers, and S குவாட்ரண்ட்னா வெண்டார்ஸ் இருப்பாங்க, and B குவாட்ரண்ட்ல அவங்க இருப்பாங்க, and there will be investors investing in them. So அந்த 4 குவாட்ரண்ட்ல இருந்துமே எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் இருப்பாங்க. ரைட்? நம்ம ஆம்பே பிசினஸும் அப்படிதான். ஓகே, நம்மளுடைய ஆம்பே பிசினஸும் அப்படிதான். நம்ம B குவாட்ரண்ட்ல இருப்போம், பட் ஆனா நமக்கு E குவாட்ரண்ட்ல இருந்தும் ஆளுங்க இருப்பாங்க, தட் இஸ் கஸ்டமர்ஸ். நமக்கு S குவாட்ரண்ட்ல இருந்தும் ஆளுங்க இருப்பாங்க, அண்ட் நம்மள மாதிரியே B குவாட்ரண்ட்ல பார்ட்னர்ஷிப் வரதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. ஓகே,
நம்மளுடைய வேலை என்னன்னா இந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் நமக்கு இருந்ததுன்னா நம்ம ஒருத்தரோட பேசும்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த செக்ரிகேட் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க நம்ம கிட்ட பேசுற முறையை வச்சுக்கிட்டு, அவங்களுடைய பசியை வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம செக்ரிகேட் பண்றது தான் நம்மளுடைய வேலை. இவர் கஸ்டமரா இருக்கிறதுக்கு பெட்டரா, இல்லைன்னா எஸ்குவாட்ரண்ட்ல ரீட்டைலரா இருந்து ஒரு 10-15,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரா, இல்லைன்னா பார்ட்னரா ஒரு அசெட் பேஸ்ட் இன்கம் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது தான் நம்மளுடைய வேலை. ஓகே, சோ நம்ம இந்த பி குவாட்ரண்ட் பார்ட்னரை தேடுறதுல எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் என்னன்னா, in all the businesses most of the people are losing out on customers, most of the people are losing out on small business people like S quadrant business people. 10-15,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஓகே, வெறும் கஸ்டமரா வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஓகே, நம்ம நான் உங்களுக்கு நான் I will give you an example. Suppose 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கர கோரா இருக்காங்க, எல்லாமே பண்றாங்க, எல்லா சீரியஸும் கேக்குறாங்க, புக்ஸ் படிக்கிறாங்க, மீட்டிங்ஸுக்கு கோர் வால்யூம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க, ரைட்? 10 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, ரைட்? பட் ஆனா அந்த 10 இது ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு சிச்சுவேஷன், 10 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அந்த 10 பார்ட்னர்ஸ்க்கும் 100 பிசி இருக்காங்க ஈச். ஓகே, ஒவ்வொரு பார்ட்னருக்கும் 100 பிசி இருக்காங்க, சரியா? ரைட்? ஒரு சிச்சுவேஷன் என்ன, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு 10 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, 10 பார்ட்னர்ஸும் கோரா இருக்காங்க, கோர் வால்யூம் மட்டும் பண்றாங்க, ரைட்? இது ஒரு சிச்சுவேஷன், கரெக்டா? எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. பட் இதே இன்னொரு சிச்சுவேஷன், உங்களுக்கு அதே மாதிரி 10 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஆனா ஒவ்வொரு பார்ட்னருக்கும் 100 பிசி இருக்காங்க அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன்ல வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு? ஓகே, ரெண்டாவது இருக்கிற ஆர்கனைசேஷன்ல தான் வால்யூம் ஜாஸ்தி. ஓகே, அப்ப எந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து இன்கம் ஜாஸ்தி வரும்? ரெண்டாவதா இருக்கிற ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் இன்கம் ஜாஸ்தி வரும். ஓகே, சோ தேர்ஃபோர் நம்ம ஒரு பிசி, ஒரு ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர் 10-15,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு எஸ் குவாட்ரண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு எஸ் குவாட்ரண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு பி குவாட்ரண்ட் பார்ட்னர், இது மூணுத்துக்குமே நம்ம மென்டலி தயாரா இருக்கணும். ஓகே, நம்ம கேட்கக்கூடிய முக்காவாசி கேள்வி, நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் பி குவாட்ரண்ட் பர்சன். ஓகே, எஸ் குவாட்ரண்ட் பர்சனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி we can change it, கரெக்டா? அதனால தான் நான் என்ன சொன்னேன், இது ஒரு ரெடிமேட் ஷர்ட் ஃபிட் பண்ற மாதிரி கிடையாது, ரைட்? இது அளவு பார்த்து ஃபிட் பண்ற மாதிரி. ஓகே, சோ ஒரு பி குவாட்ரண்ட் ஆர் பி குவாட்ரண்ட்க்கு நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் வேற, நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்குற கைடன்ஸ் வேற, எல்லாமே வேற. ஓகே, ஒரு எஸ் குவாட்ரண்ட்க்கு அதே மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகள் வேற, நம்ம அவருக்கு சொல்லி கொடுக்கறது வேற, டோட்டலி டிஃபரெண்ட். அதே மாதிரி ஒரு பிசி எல்லாமே வேற, ரைட்? நான் ஒரு பிசியா யாரு வேணா எடுத்துப்பேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. I will accept anybody as a PC. ஓகே, எனக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அவன் படிச்சிருக்கானா, படிக்கலையா, நல்லவனா, கெட்டவனா, I don't go into all that. ஓகே, ரைட்? பட் அதே ஒரு எஸ் குவாட்ரண்டா இருந்தா ஒரு லிட்டில் அமௌண்ட், because I've got to put in some time, ரைட்? So ஓரளவுக்கு அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கு, சேம் திங், அக்கௌண்டபிள், and is he a nice person, does he want to do something, that's all. But B quadrant இருந்தா my selection is a little more stringent. What is that? Will he be committed? Okay, நம்ம ஏன் 6 monthsக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போக சொல்றோம்? அட்லீஸ்ட் 6 months வரைக்கும் அவரோட எதிர்காலத்தை பார்க்கறாரா இந்த பிசினஸ்ல? ஓகே, these are the differences. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் பண்ணி நம்ம செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே, நமக்கு இந்த கிளாரிட்டி இருந்ததுனாலே our businesses will grow. ஓகே, அதனால all these are techniques. இதெல்லாம் என்னன்னா ஒரு பீரியட் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ல செலக்ட் பண்றதுல people were losing sight of their volume. Okay, right? So that is something that is totally unacceptable. Okay, நம்ம என்ன பண்ணாலும், 4 basics பண்ணாலும் சரி, ப்ராசஸ் பண்ணாலும் சரி, வேற எது பண்ணாலும் சரி, நம்ம பண்றதே அந்த சஸ்டைனபிள் வால்யூம்காக தான். ஏன்னா சஸ்டைனபிள் வால்யூம்ல இருந்தா சஸ்டைனபிள் இன்கம் வரும், கரெக்டா? அந்த வால்யூமை விட்டுட்டு ப்ராசஸ்ல இறங்குறதுல நமக்கு it defeats the very purpose of doing the process. Okay, correct? So that is one. So I want you to be very clear and what is it that you are looking for. Number 1, நீங்க B quadrant-ஆ, நீங்க 100% B quadrant-ஆ, நீங்க அதை பார்த்துக்கங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஏன்னா E quadrant-ல இருந்து B quadrant-க்கு நம்ம மைக்ரேட் பண்ணும்போது எங்க நிறைய பேர் மிஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they think it is just an action part. Okay, it is not an action part. அதனால தான் நான் என் பிளான்ல கூட சொன்னேன், what is the action? Moving from E to B, like moving from Coimbatore to Chennai. It's an action part. That is not going to help you.
நிறைய பேர் மிஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா இ குவாட்ரண்ட் மைண்ட் செட்டை ரீடைன் பண்ணிக்கிட்டு பி குவாட்ரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பாக்குறாங்க. நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். யூ cannot go to B quadrant with an E quadrant mindset. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட்டை தான் கத்துக்கணும். ஓகே, பி குவாட்ரண்ட் மைண்ட் செட்டை கத்துக்கணும். பி குவாட்ரண்ட்டுக்கு மைக்ரேட் பண்ண முடியும், அப்பதான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஓகே, so my biggest advice, if there is any takeaway, there's going to be any takeaway from what I'm talking today right now, I would like it to be this. Okay, focus more on how a B quadrant person thinks and understand a B quadrant will have an E quadrant, S quadrant and a B quadrant partners in this business. Okay, so adala focus on everything. Okay, volume, focus on retailers, focus on partners. Okay, and I think I'm done with it. Okay, so this is where Chennai, at least Chennai, Coimbatore ellarum புத்திசாலிங்கன்னு நினைக்கிறேன். But Chennaiல நான் பார்த்த வரைக்கும் this is where people are going wrong in having that clarity on whom to select and what to do. Okay, so use the process for selection of people. Don't reject people, and then you migrate to the B quadrant first and you start using the product first. Okay, see, Amway பொறுத்த வரைக்கும் we are gifted. We are actually gifted because ஒரு நொடியில transition பண்ணிட்டாங்க. Okay, ஒரு நொடியில கோவிட் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்த உடனே the transition. Okay, ஒரு நொடியில they were working, they went on, they got all the government approvals as fast as possible. ஃபேக்டரி எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷனலா வச்சுக்க முடியுமா வச்சுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஸ்டோர்ஸ் எவ்வளவு ஸ்டோர்ஸ் எவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியுமோ திறந்தாங்க. எசென்ஷியல் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கினாங்க. they made everything possible to keep our business running. Okay, and இன்னைக்கு the situation is such that you can leverage it. இன்னைக்கு மண்டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரைடே பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓபன் இருக்கு, மண்டே பாத்தீங்கன்னா கேரளால ஓபன் இருக்கு. ஓகே, there are so many meetings. எவ்வளவு லிவரேஜ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு லிவரேஜ் பண்ணிக்கிட்டு நீங்க ப்ராசஸை ஷ்ரிங்க் பண்ணி ஒரு 6 to 7 days இல்லைன்னா 8 daysல முடிக்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா give him a simpler book, give him a parable of pipeline. Okay, parable of pipeline சின்ன புக், parable of pipeline கதை மாதிரி போகும். parable of pipeline ஃபர்ஸ்ட் 5 பேஜ் படிச்சானாலே அவனுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து அவன் இருக்கிறத படிச்சா ஓகே, படிக்கலனாலும் ஓகே, பட் அவனுக்கு புரிஞ்சிடும். பிகாஸ் in 6 pages அந்த ஸ்டோரி பாப்லோ அண்ட் ப்ரூனோட ஸ்டோரியை படிச்சாலே அவனுக்கு இந்த பைப்லைன் எல்லா விஷயமுமே புரிஞ்சிடும் அவனுக்கு. ஓகே, ரைட், so you can give him a book, he will read it. அதனால மக்கள் என்ன பண்றாங்க, இது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி படிக்காத parable of pipeline ஒரு கதை மாதிரி இருக்கிறதுனால கடகடன்னு முடிச்சு போடுறாங்க. ஓகே, கடகடன்னு முடிச்சிட்டாங்கன்னா நீங்க வந்து ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா 2 நாளுக்குள்ள முடிச்சிடுறாங்க. ஸோ 2 நாள்லயே உங்களால அவங்களுக்கு ஒரு போர்ட் பிளானை கூப்பிட முடியும். போர்ட் பிளானுக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்து ஃபாலோ அப் பண்ண முடியும். ஃபாலோ அப் பண்ணாங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லான்ச் பண்ண முடியும். சிம்பிள். ஒரு 10-15 பேர் உங்களுக்கு ப்ராசஸ்ல என்னைக்குமே இருந்தாங்கன்னா உங்க பைப்லைன்ல 10-15 பேர் என்னைக்குமே இருந்தாங்கன்னா உங்களுடைய பைப்லைன் இன்கம் அஷ்யூர்ட். ஓகே, உங்க பைப்லைன்ல பைப்லைன்ன்றது எங்க குரூப்ல இப்போ எனக்கு இப்போ இந்த கால்ல கோஸ்டா இருக்கிறவர் சொன்னாரு, இஸ் an engineer சொன்னாரு, பைப்லைன்னா அதுக்காக மெயின்டெனன்ஸே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பைப்லைன் போட்ட பிறகும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். பட் ஆனா பைப்லைன் போடுற அளவுக்கு வேலை இருக்காது மெயின்டெனன்ஸ்ல. தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் ஒழிய. பட் பைப்லைன் போட்ட பிறகு your maintenance will come down, but the money will keep flowing. Okay, so this is what we have seen. இன்னைக்கு truly விஜய் சொன்ன மாதிரி it is a blessing. Okay, this period is a blessing. Number 1, time has shrunk. Number 2, everybody is at home. Okay, முந்தியெல்லாம் வந்து ஓபன் மீட்டிங் வரதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தான் என்ன, ஆனா இன்னைக்கு மீட்டிங் அவங்க வீட்லயே நடக்குது. கரெக்டா? நம்ம கூப்பிடுற ஓபன் மீட்டிங் எங்க கூப்பிடுறோம், வென்யூ என்ன போடுறோம், ஜூம்னு போடுறோம். ஜூம் எங்க இருக்கு, அவங்க வீட்லயே இருக்கு. யூடியூப்ல வேற நீங்க வரும்போது பிசினஸ் அட்டையர்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஜூம்ல வரணும்னா அவங்க பிசினஸ் அட்டையர் வரணும், லைட்டிங் பிக்ஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் பண்ணணும். கரெக்டா பிரசன்டபிளா இருக்கணும். ஓகே, இங்க எங்க திரும்பி நிறைய பேருக்கு அந்த கேமரால எப்படி உட்காருறதுன்னே தெரியாது. ஓகே, நிறைய பேருக்கு இங்க அங்க பாத்துட்டு இருப்பாங்க, காலை தூக்கி மேல போட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதையும் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டோம். ஓகே, நீ எப்படி வேணா உட்கார், எங்க வேணா உட்கார். ஓகே, படுத்துக்கிட்டே பாரு. என்ன இதுலயும் மீட்டிங்கு வரலன்னா ஓகே, அவன் வீட்டுல நடக்கிற அவன் கல்யாணத்துக்கே அவன் போகாத மாதிரி அர்த்தம். கரெக்டா? ரைட், இதுக்கு கூட வர முடியலன்னா then he is really not fit. கரெக்ட்? சோ எவ்வளவு சீக்கிரம் நம்மளால ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது, எவ்வளவு சீக்கிரம் லிவரேஜ் பண்ண முடியுது, எவ்வளவு சீக்கிரம் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில அவன் ஹெல்த் கான்சியஸ் ஆயிட்டான்.
ஓகே, எவ்ரிபடி இஸ் ஹெல்த் கான்ஷியஸ். யாரை பார்த்தாலும் இம்யூனிட்டி பேசுறாங்க. ஓகே, யாரை பார்த்தாலும் இம்யூனிட்டி வேணும்ன்றாங்க. ஓகே, அண்ட் இப்ப ப்ராடக்ட்ஸ் யார்கிட்ட இருக்கு? இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. கரெக்டா? So we have the best products, we have the best opportunity, we have got a phenomenal technology to use it. Okay, and we have got the dream to be in the B quadrant. இந்த நாலுத்துக்கு மேல என்ன தேவை? ஓகே, இன்னும் ஒண்ணே ஒண்ணு தேவை. அது என்னது? mentorship program. We have the best mentorship program. We got so many B quadrant business people who are there for us to pick their brain. Okay, என்ன தேவை நமக்கு? How can you go wrong? How can you go wrong? You have a mentorship program, you cannot go wrong. You have all these 4 parameters that are in place, you cannot go wrong. Right? So it is truly a blessing. நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, I am telling you, in the periodல you can quadruple your growth. உங்க growth உங்களால quadruple பண்ண முடியும். ஓகே, எல்லாருமே ஒரு 3 லெக் 2 லெக் 4 லெக் இருந்ததுன்னா நீங்க quadruple பண்ணீங்கன்னா, by the time this fiscal year is over, you can be eagle and beyond. ஓகே, you can be eagle and beyond. உங்களுக்கு ஒரு 6-7 லெக் உங்களுக்கு வந்து honoring the partnership லெக் இருந்ததுன்னா, just imagine what your business will be next year. கரெக்டா? ரைட்? ஸோ அதனால இது வந்து ரொம்ப நாங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கோவிட் எல்லாம் போயிட்டு லாக்டவுன் எல்லாம் போயிட்டு எல்லாம் ஆன பிறகும் Zoom is going to be there, technology is going to be there. ஓகே, திடீர்னு கேண்டிடேட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்களா இல்லையா? நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்களா இல்லையா? ஓப்பனுக்கு வரவங்க இன்க்ரீஸ் ஆயிட்டாங்களா இல்லையா? ஏன் யூடியூபுக்கு பண்ணி இதே ஒரு பிசிக்கல் மீட்டிங்கா இருந்ததுன்னா, ஒரு ஆடிட்டோரியம்ல நம்ம பண்ணியிருந்தோம்னா நமக்கு எவ்வளவு க்ரௌட் வந்திருக்கும்? கரெக்டா? இன்னைக்கு இந்த யூடியூப்லயோ இல்லைன்னா இந்த ஜூம்லயோ பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் அட்டென்ட் பண்ணலாம். கரெக்டா? ரைட்? இந்தியால எங்க இருந்து வேணா அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, போன வாரம் யாரோ ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவரு அங்க இருந்து அட்டென்ட் பண்றாரு அவரு. ஓகே, so just see how big the business has grown. Correct? So tremendous growth is happening. This is the right time. நீங்க வந்து என்ன நம்மலாம் என்ன புண்ணியம் பண்ணிருக்கோமோ, we are still there. We are still there in the business. Okay, and we have been waiting for this. Okay, எல்லாரையும் பெரட்டி போட்ட மாதிரி கோவிட் நம்ம பிசினஸையும் பெரட்டி போட்டுருக்கு. ஓகே, பட் ஒன்லி திங் இஸ் நம்ம பாசிட்டிவா பெரட்டி போட்டுருக்கு. புரியுறதா? ஓகே, ஸோ பிசினஸ் அதனால வெளியில யாராவது கேட்டாங்க, நான் உண்மையை தான் பேசுறேன். பிசினஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே பெரட்டி போட்டுருச்சுங்க. ஆமாங்க, எங்க பிசினஸையும் அப்படியே பெரட்டி போட்டுருச்சுங்க. அவனுக்கு ஒரு திருப்தி, அவன் போய்க்கிறான். கரெக்டா? பட் நமக்கு உள்ளூர் நமக்கு ஒரு திருப்தி என்னன்னு நல்ல விதமா பெரட்டி போட்டுருக்கு. I see more people coming. Okay, I'm extremely happy today, and of course my sympathies are with people who have got that COVID or who have got that disease. I wish them well. I want them to become normal, okay, healthy very soon, very fast again. But that doesn't mean I do not recognize the fact that this has become a blessing period for us. Okay, and you're all in a great team. You have got fantastic complaints. Use it, grow. Okay, use process to select people, leverage it, and become a true B quadrant business. சரிங்களா? God bless. Nice talk. Thank you, Mr. Rao and Vijaya. So excellent presentation. நான் இந்த presentation மட்டும் இல்லை, அதை விட ட்ரைனிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 ஆசம். ஸோ இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரியல் ஃபேக்டர் தான். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஹவர்லி நீட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஸோ இதை தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு பிஸ்னஸ் சூப்பராக நமக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அது தெரியாது. பட் ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் வெரி பிளஸ்டு. நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்களும் நல்லா இருக்கணும். ஸோ நாம் இன்னைக்கு நீங்கள் கொடுத்த ட்ரைனிங் டெஃபரெண்ட்டாக எங்கள் டீமில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணோம், நிறைய பேர் வியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே சூப்பராக இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இது ஜூமில் வந்ததுக்கு அப்புறமேட்டு வெளியே ஜூமில் போடுறதுமேட்டு எல்லாரும் வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஜூம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்லேருந்தும் எங்கள் டீமில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, ஸோ எங்கெங்கே இருக்கான்னு தெரியல. ஏன்னா நார்த்லேருந்துலாம் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து பேசுறது உண்மையிலேயே நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பேசுறது ரொம்ப கொஞ்சம் ஜாலியாகவும் ஃபன்னாகவும் மோர் இன்ஃபர்மேட்டிவாகவும் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி நீங்கள் நிறைய பேசுனீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் ஜூம் மீட்டிங். ஸோ உங்கள் 2 பேருக்கும் எங்களுடைய சேலம் பெட்ரோல் சார்பாக எல்லா சார்பும் ஒரு கனமான ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம். Thank you very much. Yeah, back to host. Yeah, thank you very much. We also enjoyed it very much. Okay, and thanks for giving this opportunity, and Alagasan sir and Vijaya madam. Okay, so in fact நான் வந்து earlier-ஆவே இங்க வந்திருக்கணும், but I was able to give time only now. So